தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். மத்தேயு எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 10 இறை வசனங்கள் 7 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றெழச் செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். பொன், வெள்ளி, செப்பு காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்துக் கொள்ள வேண்டாம். பயணத்திற்காக பையோ, 2 அங்கிகளோ, மிதியடிகளோ, கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையாள் தம் உணவுக்கு உரிமை உடையவரே. நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யார் என கேட்டு அறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதியுள்ளவராய் இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாயிருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும். உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றுக்கு செவிசாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். தீர்ப்பு நாளில் சோதோம் குமோரா பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட அந்நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 14ஆம் வாரம் ஜூலை 10ஆம் தேதி 2025ஆம் வருடம் வியாழக்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? தன்னுடைய சீடர்களுக்கெல்லாம் பவர்ஸ் கொடுத்து அனுப்புறாரு. அதுவும் பாருங்க, என்னென்ன பவர் பாருங்க. நலம் இல்லாதவங்களுக்கு நலமாகும். இறந்தவர்களையே உயிர் பெற்ற அளவு செய்யற அளவுக்கு பவர் கொடுக்குறாரு பாருங்க. ஓகேங்களா? பேய்களை ஓட்டுற அளவுக்கு பவர். ஓகேங்களா? அதுவும் எப்படி? இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடையா கொடுக்குறேன். ஃப்ரீயா கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்களும் போய் கொடையாக வழங்குங்கள்னு சொல்றாரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பாருங்களேன், அவங்களுக்கு என்ன சொல்றாரு? நீங்க எங்க போனாலும் அங்க அமைதி உரித்தாகன்னு சொல்லுங்க. ஸோ நம்மளும் என்ன பண்ணலாம்? எங்கேயாவது யாராவது ஒரு வீட்டுக்கு போனோம்னா என்ன பண்ணலாம்? நாம அந்த காலத்துல என்ன சொல்லுவோம்? ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட்ன்னு சொல்லுவோம். இல்ல அதே மாரி நம்ம என்ன சேர்த்துக்கலாம்? அமைதி உண்டாகுன்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்று முதலாவது நம்ம எல்லார் குடும்பத்துக்கும் அமைதி நிலவட்டும். சரிங்களா? தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.